Hello friends, welcome to Delicious Kitchen. இன்னைக்கு நாங்க நெத்தலி கருவாடு உருளைக்கிழங்கு வச்சு மிகவும் சுவையான ஒரு நெத்தலி கருவாடு பிரட்டல் தான் பார்க்க போறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கொள்றேன். தேங்காய் எண்ணெய் அல்லது நார்மல் குக்கிங் ஆயில் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கிறேன். ஏன்னா நாங்கள் இதில் உருளைக்கிழங்கு பொரிச்சு எடுக்க போகிறோம். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி நான் பொரிச்சு எடுத்துக்கொள்கிறேன். நல்ல பொன்னிறமாக வரும் வரைக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இது இந்தளவுக்கு பொரிஞ்சால் போதும். அதே எண்ணெயில் நான் 200 கிராம் அளவுக்கு நெத்தலி கருவாடு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் பொரித்து எடுத்துக்கொள்கிறேன். நெத்தலி கருவாடு க்ளீன் பண்ணும்பொழுது நீங்கள் சுடுதண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ அந்த உப்பு தன்மை எல்லாமே குறைஞ்சி நல்லா சுத்தமாக உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொள்ள முடியும். லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் இதை நீங்கள் நல்லா லைட்டாக வதக்கி விட்டுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமாக மிச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்க்கலாம். இப்போ நான் இதில் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துருக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்ததுக்கு அப்புறமாக வெங்காயம் சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ இது கூடவே 2 துண்டு ரம்பை இலை சேர்த்துருக்கிறேன், நல்ல வாசனை கொடுக்கறதுக்காக. கூடவே இதில் நான் பச்சை மிளகாய் 2ல் இருந்து 3 நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கீரி சேர்த்து கொண்டிருக்கிறேன். அதையும் சேர்த்து நாங்கள் நல்லா வதக்கி கொள்ளலாம். இது எல்லாமே வதக்கும் பொழுது லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி கொள்ளுங்க. அப்போ தான் ஃபாஸ்ட்டாக கரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கினதுக்கு அப்புறமாக நான் இதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துருக்கிறேன். ஒரு 1/4 தேக்கரண்டி அளவுக்கு மாத்திரம் சேர்த்தால் போதும். 1 மேசைக்கரண்டி அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். இது உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். 1 மேசைக்கரண்டி அளவு சேர்த்தால் காரம் சரியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் காரம் குறைவாக தேவைப்பட்டால் நீங்கள் குறைச்சி கூட சேர்த்து கொள்ளலாம். இப்போ இதை நல்லா லோ ஃப்ளேமில் வதக்கி கொள்ளுங்க. ஒரு 30 செகண்ட் வதக்கினதுக்கு அப்புறமாக நாங்கள் இதில் தக்காளி சேர்த்து கொள்ளலாம். தக்காளி நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்ததாக எடுத்திருக்கிறேன். அதையும் துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்து கொள்ளலாம். சேர்த்து இதை நீங்கள் நல்லா வதக்க வேணும். தக்காளி நல்லா மசிஞ்சு போகும் வரைக்கும் நாங்கள் இதை வதக்க வேணும். இதையும் லோ ஃப்ளேமில் வச்சே வதக்கி கொள்ளுங்க. அப்போ தான் சீக்கிரமாக அடிப்பிடிக்காமல் உங்களுக்கு நல்லா வெந்து வரும். இப்போ நான் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். ஏற்கனவே கருவாட்டில் உப்பு சேர்த்துருக்கிறதால நீங்கள் தேவைப்பட்டால் மாத்திரம் உப்பு சேர்த்து கொள்ளலாம். இப்போ இதை நல்லா வதக்கினதுக்கு அப்புறமாக நான் மூடியால் க்ளோஸ் பண்ணி இதை 1 நிமிஷம் நல்ல லோ ஃப்ளேமில் நான் வதங்க விட்டுருந்தேன். இப்போ தக்காளி நல்லாவே மசிகிற அளவுக்கு வெந்து வந்தாச்சு. நீங்கள் இதை நல்லாவே மசிச்சு விட்டுக்கொள்ளுங்க. தக்காளி எல்லாத்தையுமே நல்லா மசிச்சதுக்கு அப்புறமாக நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்து கொள்ளலாம். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நீங்கள் இதில் பொரித்து சேர்க்கும் பொழுது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ 1/2 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்துருக்கிறேன். நல்ல கட்டியான தேங்காய் பால் சேர்த்து கொள்ளுங்க. உங்களுக்கு தேங்காய் பால் சேர்க்காட்டி கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து கூட நீங்கள் இதை வேக வைக்கலாம். அதுவும் நல்லா இருக்கும். ஆனால் தேங்காய் பால் சேர்க்கும் பொழுது நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமாக 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இதை நாங்கள் வேக வைக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமாக நல்லாவே இது வெந்து வந்துடும். இதை இடைக்கடை நீங்கள் கிளறி விட்டுக்கொள்ளுங்க, இல்லாட்டி அடிப்பிடிச்சு கொள்ளும். இப்போ நாங்கள் சேர்த்திருந்த தேங்காய் பால் எல்லாமே நல்லா வற்றி வரும் வரைக்கும் நாங்கள் இதை வேக வைக்க வேணும். திரும்பவும் நான் மூடி போட்டு 1 நிமிஷம் வேக வச்சிருக்கிறேன். இப்போ நாங்கள் சேர்த்திருந்த தேங்காய் பால் எல்லாமே நல்லா வற்றி திக்காக வந்தாச்சு. இதை நீங்கள் இடைக்கடை நல்லா கலந்து விட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கிரேவியாக வேணுமெண்டா நீங்கள் தேங்காய் பாலை வற்ற விடாமலும் எடுக்கலாம். இல்லை உங்களுக்கு நல்ல பிரட்டல் மாதிரி வேணுமெண்டா இந்த மாதிரி செய்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நல்ல பிரட்டல் மாதிரி எங்களுடைய நெத்தலி கருவாடு உருளைக்கிழங்கு ரெடியாகியாச்சு. இது மிகவும் சுவையான சுலபமான ஒரு ரெசிபி. ஸோ நெத்தலி கருவாடு செய்கிறீங்களா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த முறையில் செய்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதோட நீங்கள் ஒரு பருப்பு வச்சு சாப்பிடும் பொழுது ரொம்பவே சுவையாக இருக்கும். நான் இன்றைக்கு பருப்பு நெத்தலி கருவாடு வச்சுருக்கிறேன். ஸோ நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இதில் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் வீடியோவிலையும் கொடுத்துருக்குறேன், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன். நீங்கள் தேவைண்டா செக் பண்ணி பார்க்கலாம்.
இது போல் பல சுவையான சுலபமான ரெசிபீஸுக்கு என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய ரெசிபீஸ் எல்லாம் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.